நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்று ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்திலே அவர் நமக்கு எப்படியா இருக்கிறார் என்பதை தீர்க்கதரிசியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவ்வளவு ஒரு பெரிய தேவன். நான் சொல்லுவேங்க, இயேசுவுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. கர்த்தருக்கு ஈக்குவல் கர்த்தர் தான். கர்த்தருக்கு சமமானவர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அவருக்கு நிகர் இந்த உலகத்தில் ஒருவனும் கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தேவன் சாதாரணமான நம்மோடு கூட உலாவுகிறார், பேசுகிறார், தைரியப்படுத்துகிறார், நடத்துகிறார். அப்படின்னா அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் உண்மையாகவே பாக்கியம் செய்தவர்களாக நாம் கருத வேண்டும். அன்பானவர்களே, நம்மிடத்தில் ஒருவேளை மற்றவர்களை விட ஐஸ்வர்யம் அதில் குறைவாக இருக்கலாம், ஒருவேளை சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம். பாருங்க, தேவன் நம்மோடு கூட இருப்பது தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து. அந்த தேவன் எவ்வளவு பெரியவரானால் சாதாரணமான நம்முடைய புலம்பலுக்கு அவர் பதில் தருகிறார். பாருங்க, அந்த ஓய்வு நாளிலே நம்மளோடு பேசி பாருங்க, நம்மோடு கூட இவர் இருக்கிற வரைக்கும் எந்த ஆயுதத்தாலும் உன்னை வீழ்த்த முடியாது என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி, எந்த ஆயுதமும் உன்னை வீழ்த்த முடியாது சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா? சர்வ வல்லவரின் நிழலுக்குள்ளாய் நாம் காணப்படுகிறோம். நமது வலது பாரசத்தில் இருக்கிற தேவனுடைய சர்வ நிழலுக்குள்ளாய் நாம் காணப்படுகிறோம். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும் அவை வாய்க்காது. அன்பானவர்களே, பாருங்க, தேவனுடைய பிரசன்னம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பாதுகாக்கும். அந்த பாதுகாப்பு மற்றவங்களுக்கு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பின் நிழலுக்குள்ளாய் நாம் இருப்போம். அன்பானவர்களே, பாருங்க, அந்த தேவனுடைய பிரசன்னம் தான் நம்மை பெரியவனாய் மாற்றும், நம்மை பெரியவளாக மாற்றும். ஹல்லேலூயா. பாருங்க, சில உயர்ந்த பதவியில் இருக்கிற அதிகாரிகளுக்கு எப்பயுமே ஸ்பெஷலாக அவங்கள கண்ணும் கருத்துமா பார்த்து கொள்வதற்கு முன்னாடி 4 பேர், பின்னாடி 4 பேர் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுத்த சில நல்ல தலைவர்களுக்கே பாருங்க, அதை மீறி ஆபத்து நேரிட்டு இருக்கிறது, மரணத்தை அவர்கள் மாண்டு போயிருக்கிறாங்க. அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சேஃப்கார்டு எல்லாம் கொடுத்திருந்தாலும் அந்த ஆபத்துகளிலே அவர்கள் சிக்கி மாண்டு இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நமக்கு அப்படிப்பட்ட ஆபத்து நேரிடாது. காரணம் ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அரணான கோட்டைக்குள் இருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த இயேசு என்கிற அரணான கோட்டை நம்மோடு இருக்கிற வரைக்கும் ஒரு ஆயுதமும் உங்கள் ஆத்துமாவை கொள்ளையிடாது. காரணம், தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எந்த ஆயுதங்களும் எனக்கு விரோதமாய் வாய்க்காது சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, சத்துருக்கள் சூழ்ந்துட்டாங்களா? அதாவது ஒன்றாய் கூடி உங்களை அழிப்பதற்கு திட்டமிடுறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாதே, சேனைகளின் கர்த்தராகிய நான் உன்னோடு கூட உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆயுதத்தை அவர்கள் உன்னை அழிப்பதற்கு எறிந்தாலும் சரி, அந்த ஆயுதம் உன்னை காயப்படுத்தாதபடி
அந்த ஆயுதம் உன்னை விழத்தக்காதபடி அந்த கூர்மையை கர்த்தர் இன்றைக்கு உனக்காக உடைப்பார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்களை குத்தும்படி உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த ஆயுதங்கள் உங்களை சறுக்கி விழும்படி, உன் முன்னேற்றத்தை தடுக்கும்படி, உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படி, நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு வேலை செய்கிற சத்துருக்கள் அவங்களுடைய கூர்மையான ஆயுதத்தின் நுனியை தேவன் இன்றைக்கு உடைக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா? உங்களை நேசிக்கிற தேவன் உங்கள் மேல் அந்த ஆயுதங்கள் எரியப்பட்டு நீங்கள் விழுந்து போவ அவர் சித்தம் அல்ல. அந்த ஆயுதத்தின் நுனியை கர்த்தர் உடைப்பதினால் அது திசை திருப்பப்படும். நீங்கள் மாண்டு போறது அல்ல. அன்பானவர்களே, எத்தனை பேரோடு தேவன் பேசுகிறார்? அதன் கூர்மையை தேவன் உடைப்பார். உனக்காக அவர் யுத்தம் செய்து உன்னை தீமையில் இருந்து விலக்கி காத்து கொள்ளுகிற தேவன். பாருங்க, எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பல ஆயுதங்கள், சில பேருக்கு ஐயோ எனக்கு விரோதமாக இவ்வளவு எழும்பி இருக்குதா அப்படின்னு சில பேர் தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. ஆனால் வர நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஆயுதங்கள் உடைந்து போய் இருப்பதை. அப்போதான் நீங்கள் உணர்வீங்க, ஆஹா இவங்கெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பினாங்களே, அந்த ஆயுதம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமானதே, தேவன் என்ன கண்மணி போல பாதுகாத்தா இருப்பான்னு சொல்லி நீங்கள் பாருங்க, வருகிற நாட்களிலே காண்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் நான் விசுவாசித்து சொல்றேன், அவை வாய்க்காமல் போகும். உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிஸ்னஸ்க்கு விரோதமாய், உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய், உங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாய், உங்கள் முன்னேற்றத்திற்கு விரோதமாய் தடையாய் நிற்கிற அந்த ஆயுதத்தின் கூர்மை கர்த்தர் இன்றைக்கு உடைப்பார். அந்த வல்லமையினாலே நீங்கள் அந்த ஆயுதங்கள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாய் போய் அவை வாய்க்காமல் போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேலாய் பலமாய் கரம் தட்டி பாருங்க, உங்கள் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க தலையில எவ்வளவு முடி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாதான். ஆனா அவைகளை கூட தேவன் எண்ணி வைத்திருக்கிறாராம். நீங்க சாதாரணமானவங்க தான், ஆனா ஒரு பெரிய தேவன் உங்களோடு கூட இருப்பதினாலே நீங்கள் பரலோகத்துக்கு சாதாரணமான ஜனம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர்கள் உங்களை கனம் பொருந்திய மனிதர்களாய் பார்ப்பார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு பாதுகாப்பாய் உங்களுக்கு செய்திகளை தேவனிடம் இருந்து கொண்டு வருகிற அந்த 2 தேவ தூதர்கள், ஒவ்வொரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுதும் 2 தேவ தூதர்கள் அவங்க மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் அவங்களோடு கூட, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட அவங்க இருப்பாங்க. பாருங்க, அவங்க கண்ணுக்கெல்லாம் நீங்க ரொம்ப வேல்யூபிளா விசேஷித்தவன்களா தெரிவிங்க. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை ஒருத்தன் தொடுறான் அப்படின்னா அது உங்களை அல்ல, தேவனுடைய கண் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பயப்படாமல் ஆண்டவர் எல்லாத்தையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவரை சார்ந்து நாம் அமைதியா போனால்தான் நம்மளுடைய யுத்தத்தில் நமக்கு ஜெயம் கிடைக்கும். நம்மளுடைய ஆயுதங்களை கர்த்தர் முறித்து போடுவார். அது வாய்க்காமலும் போகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு எந்த விதமான ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறது, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் நிற்கிறது, ஒருவேளை அது மனிதர்களுடைய ஆயுதங்களா இருக்கலாம், ஒருவேளை அது சத்துருக்களுடைய ஆயுதங்களா இருக்கலாம். இந்த 2 ஆயுதத்தில் எந்த ஆயுதமா இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லி விசுவாசிக்கிறீங்க? காரணம், சர்வ வல்லவர் சேனைகளின் கர்த்தர் அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் திரும்பி
கவலைப்படாத, உன்னை குத்தும்படி அந்த ஆயுதம் உன்மேல் வராது. சொல்லுங்க பார்க்கலாம், கவலைப்படாத. ஹல்லேலூயா. உன்னை குத்தும்படியாய் அந்த ஆயுதம் அது பலன் இழக்க போகிறதை பார்ப்பீங்க. அந்த ஆயுதம் முறிக்கப்பட்டிருப்பதை பார்ப்பீங்க. அந்த ஆயுதம் வாய்க்காமல் போயிருப்பதை பார்ப்பீங்க. நான் சொல்றேங்க, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். பாருங்க, நான் ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கும்போது, ஒரு 6ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கும்போது என் கிளாஸில் ஒரு பையன் இருப்பான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன். இந்த பையனுக்கும் எனக்கும் எப்பயுமே செட்டே ஆகாது. அந்த பையனுக்கும் எனக்கும் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து செட்டே ஆகாது, ஒத்தே வராது. அதனால் எப்போ பாரு நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே கிடப்போம். அந்த பையன் பாருங்க, ஒரு மாதமாக அவன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்கூலுக்கு வரல. அப்பா தொலைஞ்சான்ப்பா, ஸ்கூலுக்கே வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் அப்படியே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு மாதம் கழித்து அவங்க அப்பா அந்த மணிகண்டன் என்கிற அந்த பையனை கிளாஸ் ரூமுக்கு கொண்டு வரார். ஆனால் கொண்டு வரும்போதே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சம்திங் இஸ் ராங், ஏதோ ஒரு விஷயம் அங்கே சரியாக இல்லை அப்படின்றத நான் புரிந்து கொண்டேன். அப்புறம் அப்போ தான் தெரிய வந்தது, அந்த மணிகண்டன் அவங்களுடைய தாயார், அவன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவங்களுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். நான் சண்டை போடுறது, எங்களுக்கு செட் ஆகாத காரியங்கள், நாங்கள் முறைத்து கொள்வது எல்லாம் அவங்க அம்மா கிட்ட போய் ஒப்பிப்போம். அப்போ அவங்க அம்மா ஆறுதல் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த பையன் அவனுடைய தாயை இழந்து போனதுனால அவன் 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அந்த படிப்பை அவன் வெறுத்துட்டான். ஐயோ அம்மா இல்லையே, அம்மா இல்லையேன்னு சொல்லி 24 மணி நேரம் வீட்டில் அழுது இருக்கிறான். அப்போ அவங்க அப்பா ஆறுதல் சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டு என்கிட்ட சொன்னாங்க, தம்பி நீ அவனை பார்த்துக்கோ, அவன் மனசு நோகாதபடி நீ கவனிச்சிக்கோ, அவங்களுடைய தாயார் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, அவனை கிளாஸ் ரூமில் அந்த ஈவினிங் போகிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்னா அழுதுகிட்டு மட்டும்தான் கிடப்பான். ஆனால் நாட்கள் கடந்தன. அந்த பையனுடைய அந்த தகப்பனார் இன்னொரு பார சுமையை எடுத்துக்கொண்டார். என்னன்னா, அந்த மகனுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் மாத்திரம் இல்லாமல் அந்த தாயாருடைய அந்த பிளேஸ், அவங்களுடைய அந்த இடத்தை அந்த தகப்பனார் நிரப்பினார். அன்பானவர்களே, அதற்கு பின்பதாக அந்த தாயாருடைய அந்த அன்பும் அந்த மகனுக்கு கிடைத்தது போல இருந்ததனால அவன் தாயாருக்காக துக்கப்பட்ட காரியம் அவனுக்குள் நீங்கி அவன் சந்தோஷப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். இதற்கு ஏன் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்றால், தேவனும் கூட அப்படித்தான் நமக்கு சிறந்த தகப்பனாக, நமக்கு சிறந்த தாயாக, நமக்கு சிறந்த நண்பனாக, ஆலோசனை கொடுக்கிறவராக, முக்கியமாய் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற காவலனாக தேவன் நமக்காக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒருவேளை கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கலாம். நான் சொல்றேன், அந்த சுமையை நீக்கி அதனால் நீங்கள் அழுகிற காரியத்தை மாற்றி அதையும் தேவன் காரியங்களை செய்து உங்களை எப்படி என்னன்னா உங்களை பாதுகாக்க போகிறார். நீங்கள் கண்ணீர் வடித்த அந்த கண்ணீரின் காரியமும் எப்படி ஆகுதுன்னா, அவராலே அந்த சுமை உங்களுக்கு நீக்கப்பட போகிறது. உங்களுக்கு சிறந்த தேவனாய் எதில் எப்படி செயல்படுத்த வேண்டுமோ தாம் பிள்ளைய அதில் அப்படி செயல்படுத்தும்படி ஒரு கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதத்தை முறிக்க போகிறது. என அன்பானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 121 அதிகாரம் 4 வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் என்னவா? உறங்குறதும் கிடையாதாம், தூங்குறதும் கிடையாதாம். கொஞ்சம் நல்லா கவனிங்க.
நாம தூங்கலாம், ஆமென். ஆனா நம்மை பாதுகாக்கிற தேவன் ஒரு நாளும் அவருடைய கண் இமைகள் உங்களை விட்டு விலகவே விலகாது. எத்தனை பேர் இந்த அன்பை புரிந்தவர்களா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய கண் இமைகள் யாரை பார்க்குது தெரியுமா? உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பாருங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் கிடையாதாம், தூங்குறதும் கிடையாதாம். எனக்கு அன்பானவர்களே, அப்ப சில நேரம் கர்த்தர் ஏன் அமைதியா இருக்கிறார்? நம்முடைய கேள்வி. சில நேரம் கர்த்தர் தூங்கிட்ட மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஏன் நடக்குது? ஏன் அமைதியா இருக்கிறார்? ஏன் இவ்வளவு விஷயங்களும் தெரிந்தும் இதை சரி பண்ண மாட்டார்? நம்ம கத்துறோம், கதறோம், புலம்புறோம், ஏன் அவர் அமைதியா இருக்கிறார்? தூங்குனதை போல ஏன் காணப்படுகிறார்? நல்ல கவனிங்க. இதைத்தான் அந்த நாட்களிலும் அந்த படகிலே இயேசு கிறிஸ்து போய் கொண்டு இருக்கும் பொழுது அவர் போய் நல்லா அழகாய் படுத்து தூங்கி விட்டார். அந்த பாருங்க, ஒரு கடல் பெருங்காற்று ஒரு வந்து கடல் அலைகள் அப்படி அந்த படகை உடைக்கிற மாதிரி காற்று, பலமான காற்று, பலமான அலை அந்த படகுல மோதுகிறது. அப்ப சீஷர்கள் கேட்கிறாங்க, தேவனே நாங்கள் மடிந்து போகிறோம், அப்பா நாங்க சாக போறோம்ப்பா, எங்களை ரட்சியும். நீங்க நான் தூங்கிக்கின்னு இருக்கிறீங்களா ஆண்டவரே, நாங்க மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியும் அப்படின்னு சீஷர்கள் தேவன் கிட்ட கேட்குறாங்க. அவர் பாருங்க அழகா எழுந்து அந்த காற்றையும் அந்த கடலையும் அதட்டி, அவிவிசுவாசமா இருக்காதீங்க, நீங்க விசுவாசியா இருங்க, பயப்படாதிருங்கன்னு சொல்லி தேவன் சொன்னார். நான் சொல்றேங்க, நம்மளோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உறங்கவும் கிடையாது, தூங்கவும் கிடையாது, நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறது. உங்களை அலை மோதட்டும், பெருங்காற்று அடிக்கட்டும், உங்க விசுவாசம் கூட வெளியே போகட்டும், கர்த்தர் என்கிற மகா பெரிய பராக்கிரமம் நிறைந்த பலம் உங்களுடைய படகில் உங்களோடு கூட இருக்கிறதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்க, அமைதியா இருங்க. அவர் கூட இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை எழும்பினாலும் பார்க்க போகிறது நீங்கள் கிடையாது. படகில் உறங்கிக் கொண்டிருக்கிறதை போல் படுத்து கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு கூட உண்டு. உங்கள் கால்களை தள்ளாட விடமாட்டார். உங்களை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பின்ன என்ன செய்வாராம் தெரியுமா? உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற எல்லாம் வலது பாரிசத்தில் இருக்கிற தேவன், வலப்பக்கத்தில் இருக்கிற தேவனுக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற எல்லாம் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்த தேவன் உங்க வலது புறத்தில் இருக்கிற நிழலா இருக்கிற அவருக்கு எவ்ரிதிங் he knows very well. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. அவர் உங்களை தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். அவர் உங்கள் போக்கையும் வரவையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது வரைக்கும் உன்னை நடத்தின இந்த தேவன் இனிமேலும் என்னை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க அவிவிசுவாசத்தை பார்த்து சொல்லுங்க, இனி நான் விசுவாசிப்பேன், இனி நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னுடைய படகுல தேவன் இருக்கிற வரைக்கும் காற்றையும் கடலையும் சீற்றத்தையும் பார்த்து நான் பயப்பட போறது கிடையாது. என்னை காண்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. என் மேல் அவர் 24 மணி நேரமும் நினைவாய் இருக்கிறார். எல்லாம் பலமாய் தலைக்கு மேல கரம் தட்டி பாருங்க. சிலர் நினைக்கிறீங்க, இனிமேல் எல்லாம் இந்த சத்துருவுக்கு திரும்ப திரும்ப நான் பயந்து இப்படி ஓடி ஒளிய முடியாது. இனிமே இந்த சத்துருவோடு கூட நான் போராடுவதற்கு எனக்கு பலன் கிடையாது.
எனவே சத்ருவின் கையில் நான் சிக்கினாலும் பரவாயில்லை, செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு அழிவு வந்தது முடிந்தது அப்படின்ற ஒரு கட்டத்தில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் எனக்கு அன்பானவர்களே. பாருங்க, எந்த ஆயுதத்தை பார்த்து நீங்கள் பயந்து இருக்கிறீங்களோ அதனால் உங்களுக்கு சேதம் வரப்போறது கிடையாது. ஆயுதத்தின் கூர்மை உடைந்து போனதுன்னு விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. அது திசை திருப்பப்படுமே தவிர என்னை உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் சபையை என்ன பண்றதில்ல, மேற்கொள்ளாது. காரணம், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கிறார்னா உங்களுக்கு விரோதமாக எத்தனை அம்புகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்களை உடைக்கணும், உங்களை தள்ளணும், உங்களை புஷ் பண்ணணும், உங்களிருந்து விளக்கணும், உங்களை வெளியே கொண்டு போயிடணும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் பல அம்புகள் செயல்படும். ஆனால் ஒன்று கூட உங்களை அருகில் கூட வராதபடி தேவன் உங்களோடு கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு விரோதமாய் எழும்புவான், ஆனால் உங்களிடத்தில் வர முடியாது. காரணம், உலகத்தானோடு கூட கர்த்தர் இல்லை, என்னோடும் உன்னோடும் கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் இருப்பதினால் நான் பயப்பட போகிறது கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இனி அந்த ஆயுதத்தினால் உங்களுக்கு காயங்கள் ஏற்படுவதில்லை. இன்னைக்கு பல ஆயுதம், ஒருவேளை வார்த்தை என்கிற ஆயுதம், சிலருடைய அன்பு என்கிற ஆயுதம், சிலருடைய பொறாமை என்கிற ஆயுதம், சிலருடைய எரிச்சல் என்கிற ஆயுதம், சிலர் நம்ம எதையுமே குடும்பத்தில் நல்ல காரியமே நடக்கக்கூடாது என்கிற வைத்தெரிச்சல் என்கிற ஆயுதம். இப்படி பல ஆயுதங்கள் நம்மளை இதுவரைக்கும் காயப்படுத்தி இருக்கிறது. எத்தனை பேர் ஒப்புக்கொள்வீங்க? எத்தனை பேர் அந்த காயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆனால் தேவன் சொல்றார், நான் உனக்கு இனி ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன். இனி காயப்பட்ட இடத்திலே நீங்கள் குத்தப்பட போறது கிடையாது. அந்த காயங்கள் ஆறும், அந்த காயங்கள் சரியாகும், அந்த காயத்தினுடைய தழும்புகள் மறைந்து போகும். இனி அந்த இடத்துல எந்த ஆயுதமும் உங்களை தொட முடியாது. அந்த ஆயுதம் உங்கள் காலுக்கு கீழ் அது உடைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்துருவை பார்த்து பயப்படாதீங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் எனக்கு முன்னாடி நிக்குது பிரதர், எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து நிக்குது பாருங்க, இந்த ஆயுதம் என்ன கிழிச்சி என் இருதயத்தை அது அப்படியே கிழிச்சி நான் நிற்க வைக்க போகுது. கவலைப்படாதீங்க, அது உங்களை சேதப்படுத்தாது. உங்கள் காயங்களை கர்த்தர் ஆற்றுவார். எந்த விதமான ஆயுதங்களும் இனி உங்களை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் பட்சத்தில் இருக்கிற தேவன் இருப்பதால் அந்த காயங்கள் சரியாக்கப்படும், அந்த ஆயுதத்தின் கூர்மை உடைக்கப்படும், அந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, எந்த விதமான ஆயுதங்களா இருந்தாலும் சரிங்க, பயப்படாதீங்க. ஒரே ஒரு மனிதன், அந்த தானியேல், அவருக்கு விரோதமாய் ஒரே ஒருத்தன் எழும்பல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தானியேலுக்கு விரோதமா ஒரு ஒத்த மனுஷன் எழும்பலங்க, ஒரு கூட்டம் எழும்பிச்சு. மனிதர்களுடைய ஆயுதம் தானியேலுக்கு விரோதமாய் அதுதான். தானியேலை அவ கொண்டு போய் சிங்க கெபியில போடும் பொழுது அங்கே ஒரு சிங்கம் இல்லை, சிங்கங்கள் இருந்தது. இதுதான் கர்ச்சிக்கிற விழுங்க நினைக்கிற சத்துருவின் ஆயுதங்கள் தானியேலையாவுக்கு. அப்போ ஒரு புறை மனிதனுடைய ஆயுதம், ஒரு புறை எப்ப இவனை விழுங்கலாம்னு வகை தேடுகிற கர்ச்சிக்கிற சிங்கம், அதாவது சத்துருவின் ஆயுதம். இந்த மனித ஆயுதத்தையும் சத்துருவினுடைய ஆயுதத்தையும் இந்த மனுஷன் எப்படி மேற்கொண்டார்? இதற்காக எதற்காகவும் அவர் ஃபோக்கஸ் பண்ணல. அவர் ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? ஜெபம்.
அந்தி சந்தி மத்தியான நேரம் இரவு நேரம் 3 வேளை தனக்கு எப்பெல்லாம் அரண்மனையில பாருங்க வேலை இருந்தாலும் இல்லைனாலும் தேவனோடு கூட பேசுகிற அந்த ஒவ்வொரு ஜெபம் என்கிற நேரத்தை விலை உயர்ந்ததை அந்த மனிதன் கர்த்தர் கட்ட கொடுத்தாப்ல. அதனால தான் மனிதர்களுடைய ஆயுதம் வீழ்த்த எழும்பினது, சத்துருக்களுடைய ஆயுதம் வீழ்த்த எழும்பினது. ஆனா 2 ஆயுதத்தினாலும் தானியேல் ஐயாவுடைய உடம்புல இருக்கிற ஒரு சதையை கூட கிழிக்க முடியவில்லை, சேதத்தை உண்டு பண்ண வர வைக்க முடியவில்லை, தானியேல் ஐயாவை காயப்படுத்த முடியவில்லை ஆயுதத்தினால். காரணம் என்ன? ஜெபிக்கின்ற தாசனோடு கூட கர்த்தர் இருப்பார். அன்பானவர்களே, நீங்கள் உண்மையா ஜெபிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க அந்த ஆயுதத்தை கண்டு புலம்பவே மாட்டீங்க தெரியுமா? அந்த ஆயுதத்தை கண்டு பெருசா மற்றவங்க கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ள கூட மாட்டோம். அவ்வளவு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எப்போ இருக்கும்னு தெரியுமா? நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், என் கூக்குரலை அவர் கேட்கிறார். எனக்கு ஒண்ணுன்னா அப்பா பார்த்து கொள்வார் என்கிற அந்த ஜெப ஐக்கியம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்ததினால் ஜெபிக்கிற தாசனோடு கூட தேவன் துணை நின்றார். அது எந்த ஆயுதமா இருந்தாலும் சரி, தானியேல் ஐயாவுடைய அவருடைய சதையை கூட கிழிக்க முடியல ஆயுதத்தினால். ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னை நொறுக்கி போட்டு உனக்கு முடிவை உண்டு பண்ணும் ஆயுதம். அது சாத்தான் எழுப்பினான், வெட்கப்பட்டான். மனிதர்கள் எழுப்பினார்கள், வெட்கப்பட்டாங்க. ஆனா அந்த மனுஷனுடைய முகம் குழியில போடப்படும் பொழுது வெட்கப்பட்டது போல் இருந்தது, ஆனால் வெட்கப்படவில்லை. அன்பானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு இருக்கிற மனிதனுடைய உறவு பலப்படுத்தும் பொழுது எந்த ஆயுதமா இருந்தாலும் அது உன்னை தொடாது. ஹல்லேலூயா! அந்த ஆயுதம் பாருங்க எப்படி போச்சுன்னா வாய்க்காமல் போனது. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, அந்த ஆயுதம் வாய்க்காமல் போனது. பாருங்க, நேபுகாத்நேச்சர் இந்த ராஜா அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த 3 வாலிபர்களுக்கு விரோதமாய் கல்தேயர் என்கிற ஒரு கூட்டம் எழும்புறாங்க. இந்த நேபுகாத்நேச்சர் ராஜாவா இருந்த காலத்தில் கல்தேயர் என்கிற கூட்டம் ஒரு 3 வாலிபர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவங்களை அக்கினியிலே சூளையிலே பட்சித்து போடும்படி விரும்புறாங்க. கல்தேயர் என்கிற கூட்டம் எழும்புகிறது. ராஜாவினுடைய உத்தரவும் வந்தாச்சு. இவ்வளவு பெரிய ஆயுதம் அவர்களை எதிர்த்த பொழுதும் அவங்க அந்த ஆயுதத்தின் கூர்மையை கண்டு பயந்து ஓடவில்லை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற அந்த நம்பிக்கை ஜெபிக்கிறவர்களுக்கு எப்பயுமே இருக்கும். பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போய் அந்த அக்கினி சூளையில போடும் பொழுது பைபிள் சொல்றதுங்க, அவங்க தலைமுடி கருகவில்லை. அவங்க உடம்புல இருக்கிற சால்வை அது சேதப்படல தீயினால். அவங்க மேல அந்த அக்கினியின் மனம் வீசாமல் இருந்தது. மேல நெருப்பு பற்றிருக்கிற அந்த ஸ்மெல் கூட வரலையாம். அப்ப அந்த ஆயுதங்களால் இந்த 3 பேரை மேற்கொள்ள முடியாதபடி 4வதாய் ஒருவர் அக்கினி சூளைக்குள் நடந்தார். இதுதான் ஜெபிக்கிறவர்களுக்கு நடக்கும். அன்பானவர்களே, அல்லேலூயா! ஆயுதம் அப்படின்னு கீழே போட்ட அந்த ஆயுதத்தின் மேல கூட ஜெபிக்கிறவர்களால் நடக்க முடியும். ஆமென். பாருங்க, இன்றைக்கு நாம் பார்த்தோம், இந்த ஹட்சன் டெய்லர் ஜெபிக்கிறவர் மட்டும் இல்லைங்க, ஜெபித்தால் தேவன் அசைவை உண்டு பண்ணுவார் என்கிற விசுவாசிக்கிற விசுவாச வீரர். ஜெபித்தா ஒரு அசைவு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு விசுவாச வீரர். பாருங்க, இன்றைக்கு நமக்கு முன்பதாய் கதவு பூட்டப்பட்டிருக்குது. நம்மளுடைய நன்மைகள் இன்னும் சேரல, நாம இன்னும் நன்னதை சுதந்திரிக்கல, இன்னும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை கேட்கிறோம், உள்ள போகல, நன்மைகள் வரல. ஆனாலும் நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதிருங்கள். காரணம், ஜெபம் தடைகளின் அஸ்திபாரத்தை அசைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபங்க தடைகளுடைய அஸ்திபாரத்தை அசைக்கும்.
அஸ்திபாரத்தை அசைக்கும். உங்களுடைய நன்மைகள் வரக்கூடாதுன்னு பூட்டப்பட்டு ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கலாம். நான் சொல்றேன், நீங்கள் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் ஜெபம் செய்தீர்கள் என்றால் அஸ்திபாரங்கள் அசையும். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலையிலே தேவனை துதித்தார்கள். அங்கே அவர்கள் சாட்சி கொடுக்கல, அதை பார்த்த சம்பவித்த நடந்த பொழுது இருந்த அந்த புறஜாதியினர், இயேசுவை அறியாதவர், அந்த மனுஷன் சாட்சி கொடுக்கிறார். உண்மையாகவே இவர்கள் ஜெபித்த பொழுது அஸ்திபாரத்தின் கதவுகள், அந்த காரியங்கள், தடைகளின் அஸ்திபாரம் அசைந்தது. சொல்றேன், ஜெபம் தடைகளின் அஸ்திபாரத்தை அசைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் திரும்பி, ஜெபம் உங்களுடைய தடைகளின் அஸ்திபாரத்தை வர நாள் அசைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. சிலர்லாம் எப்படி தெரியுமா, நமக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதத்தின் அந்த கூர்மையை பார்த்தே இவன் உடஞ்சி போயிடுவான், இவன் நொறுங்கி போயிடுவான், இவன் விழுந்து போயிடுவான். அதையே பற்றி பேசி பேசி பேசியே அவனுக்கு பாரு ஜெபாவே இருக்காது. ஐயோ அந்த பிரச்சனை இப்படி, அந்த பிரச்சனை அப்படி, இது இப்படி அப்படின்னும். ஆனால் பாருங்க, அதுக்குள்ள ஜெபமே இருக்காது. நான் சொல்றேங்க, இயேசுவின் நாமத்திலே நமக்கு கொடுத்த ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? இந்த பூமியில் தேவனோடு கூட நடப்பது தான். அந்த ஒன்றுத்தில் நாம் கரெக்டாக இருந்தால் போதும், எல்லா காரியங்களையும் தேவன் மற்றதை பார்த்து கொள்ளுவார். பாருங்க, இன்னைக்கு மந்திரமோ சூனியமோ செய்வினை கட்டுகள், இதெல்லாம் பொல்லாத ஆவிகள், இதெல்லாம் பொல்லாத அசுத்த வல்லமைகள், சர்ப்பங்கள் நம்ம குடும்பத்தின் நன்மைகளை பிடுங்கி தின்னும். பன்றிகள் நம்மளுடைய வீட்டின் ஆசீர்வாதத்தை நமக்குள் வர முடியாதபடி வீட்டின் வாசலுக்கு முன்பதாய் நின்று அதை தின்றும். இதெல்லாம் பொல்லாத அசுத்த ஆவிகள். இதுக்காகலாம் பயப்படவோ கலங்கவோ கூடாதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்தா போதும். அக்னி சூளையில போடப்படுவோம்னு தெரிஞ்சுதான் இவங்க ஜெபிக்கிறாங்க. கெபிக்குள்ள போடப்படுவாங்கன்னு தெரிஞ்சுதான் தானியேல் ஐயா ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட காரியம் நமக்கு வீட்டுக்கு முன் இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாய் இருந்தாலும் சரி, நம்மளை குத்தி கிழிக்கும்படி ஆயுதம் தன் கூர்மையாய் நின்றாலும் சரி, நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கூர்மையின் ஆயுதத்தினுடைய பராக்கிரமத்தை பார்க்காதீங்க, அந்த ஆயுதத்தினுடைய வல்லமையை நீங்க யோசிக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது பூட்டிக் கொண்டு தேவனோடு கூட இருந்து உறவாடுகிற ஜெபம் ஐக்கியம். அதில் நீங்க சரி பண்ணும் பொழுது தேவன் பாருங்க, இந்த ஜெபம் உங்களை வீக் பர்சனா மாத்தாது. ஜெபம் வீக் பர்சனா மாத்தாது. அந்த ஜெபம் உங்களை பலன் வாய்ந்ததாய் மாற்றும். அதனால தான் தானியேல் ஐயா 3 வேளை ஜெபித்தார். அதனால தான் ஆயுதங்கள் வாய்க்காமல் போனது. இந்த 3 வாலிபர்கள் ஜெபித்தாங்க. அதனால தான் ஆயுதங்களால் இவர்கள் 3 மேற்கொள்ள முடியலை, அது வாய்க்காமல் போனது. யாக்கோபு போராடி ஜெபித்ததுனால தான் ஆயுதத்தோடு வந்த அண்ணன் காலையில் சமாதானத்தோடு போறார். அழிக்கணும்னு வாளோடு வந்தவர் உள்ள வைத்து கொண்டு கட்டி அணைத்துட்டு போறார். அந்த ஜெபம் இந்த 3 பாருங்க வித்தியாசமான நாட்களிலே வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த ஜெபம் ஆயுதத்தை 2ஆய் உடைக்கும். அன்பானவர்களே, ஆமென். இந்த ஜெபம், அந்த ஆயுதம் நம்மளை தள்ளணும், நம்மளை அழிக்கணும் நினைக்கிற அந்த ஆயுதம், அதை 2ஆய் உடைக்கும் அந்த ஜெபம். அன்பானவர்களே, பாருங்க, ஒரு மந்திரவாதி அவர் உண்மையாகவே பேட்டி கொடுத்தார். அவர் உண்மையாகவே சொன்ன ஒரு சாட்சி என்ன தெரியுமா? அவர் சொன்னாரு, என்னிடத்தில் நிறைய பேர் இவங்க இந்த காரியத்தை மயக்கணும், அந்த காரியத்துக்கு இவங்க அடிக்ட் ஆயிடணும், இவங்களுடைய செல்வங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடணும், இவங்க குடும்பம் உருப்படாமல் போயிடணும்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட இதுக்காக வருவாங்க, நான் அதற்கு மந்திரம் செய்து கொடுப்பேன் அப்படின்ட்டு அந்த மந்திரவாதி சொன்னார் பேட்டியில். அப்போ அவர் சொன்னாரு, யாராவது வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுடைய
அவங்கள யாருக்கு அந்த சூனியம் வைக்கணுமோ அவங்கள பற்றி இவர் விசாரிப்பாராம். அவங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்பாராம் முதல்ல. ரெண்டாவது, அவன் ஒழுக்கமாக சபைக்கு போய் நல்லவனா வாழ்றானான்னு கேட்பான். இந்த ரெண்டுத்தையும் ஆமான்னு சொல்லிட்டாருன்னா அவர் சொல்லுவாராம், நான் என்ன சூனிய ஏவலை செய்து அனுப்பினாலும் வாய்க்காது, எடுத்துட்டு போயிடுங்க. இது உண்மையாகவே அந்த மந்திரவாதி பேட்டி கொடுத்திருக்கிறான். அன்பானவர்களே, அவனுக்கு தெரியும் ஒரு தேவ பிரசன்னம் நம்மளோடு நிற்கும் பொழுது எந்த ஆயுதத்தினாலும் நம்மளை உடைக்க முடியாது, எந்த வல்லமையினாலும் நம்மளை அசைக்க முடியாது. காரணம் கூட நாம் சாதாரணமானவங்க தான். நம்மளை படைத்த தேவன் சர்வ வல்லவர். அவருடைய ஒரே ஒரு சின்ன முடிப்போடு நம்மளுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாய் நடத்த. ஆனால் தேவன் அதை பண்ணல. அவரே இறங்கி வந்து துணையா இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆயுதத்தின் கூர்மைக்கு விலக்கி பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 18:11. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தார். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினார். நல்ல கவனிங்க அன்பானவர்களே. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தாவீது கோலியாத்தோட சண்டை போட்டு ஜெயிச்ச கதை உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப ஜெயிச்சிட்டு சவுலை பார்ப்பதற்காக, ராஜா சவுலை பார்ப்பதற்காக தாவீது கிளம்பி வரார். அப்ப கிளம்பி வரும் பொழுது அங்க முன்னே இருந்த ஸ்திரீகள் சகல பட்டணத்திலும் இருந்து ஒன்று கூடி அவங்க என்ன பண்ணாங்க? ஸ்திரீகள் பாடல் பாட ஆரம்பிச்சாங்க, நடனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் கூட அவங்க சந்தோஷமா சவுல் ராஜாவை சந்திப்பதற்காய் புறப்பட்டு வந்தாங்க. இப்ப பாருங்க, அப்படி வரும் பொழுது அந்த ஸ்திரீகள் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி அவங்க சந்தோஷத்தோடு கிளம்பி ஆடல் பாடல் மேல வாத்தியங்கள் எல்லா கீத வாத்தியங்கள் எல்லாத்தையோட சந்தோஷமா சவுல் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வரும் பொழுது சவுளுடைய முகம் அங்கே சரியா இல்லை. அன்பானவர்களே, அந்த வார்த்தை அந்த சவுலுக்கு விசனமா இருந்ததாம். என்ன? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அப்ப இன்னும் ராஜாங்கத்தை மாத்திரம் அவனுக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி தாவீதை அதிலிருந்து காய்மகாரமாய் அவர் பார்த்தார். அப்படின்னா எரிச்சலோடு பார்த்தார், பொறாமையோடு பார்த்தார், இவனை வீழ்த்தணும்னு பார்த்தார். ஒன்னே ஒரு பாடலிலே ஒரு பெரிய எரிச்சல் இந்த சவுல் ராஜாவுக்குள் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினது. அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. இப்பொழுது நடந்த இந்த சம்பவம் நடந்த பின்பதாக இந்த வார்த்தை அவருக்கு விசனமா இருந்ததினாலே தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத அசுத்த ஆவி இது சவுலுக்குள் புகுந்தது. அவன் என்ன பண்ணான் என்றால் தீர்க்க தரிசனத்தை உரைத்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. தாவீது தினந்தோறும் தன் கையில சுரமண்டலத்தை எடுத்து வாசிப்பார். எங்க? அரண்மனையிலே சுரமண்டலத்தை எடுத்து தாவீது அந்த அரண்மனையிலே வாசித்து கொண்டிருக்கும் பொழுது சவுல் கையில என்ன இருக்கும் தெரியுமா? ஈட்டி. இந்த ஈட்டியை வச்சு சவுல் இந்த தாவீது வாசித்து கொண்டிருக்கும் போது செவுத்தோட கொண்டு போய் குத்தி சாவடிச்சு போடணுங்கிற ஒரு எண்ணம் தாவீதின் மேல் சவுல் ராஜாவுக்கு வந்தது. இது ஒரு முறை அல்ல, இதே மாதிரி 2 முறை முதலாவது நடக்குது, பின்பதாகவும் ஒரு முறை இதே போல நடக்குது. கொஞ்சம் யோசிங்க. தாவீது எதனா தப்பு பண்றாரா? நமக்கு தெரியாது. எந்த ஆயுதம் நமக்கு விரோதமாய் நிற்கிறதுன்னு தெரியாது. நல்லா நம்மளோட பேசுவாங்க, சிரிப்பாங்க, பழகுவாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், உன் குடும்பம் நல்லா இருக்கும் எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவன் இருதயத்துல என்ன கூர்மையோடு அவன் உன்னை குத்தி கிழிக்க பேசுகிறான் என்பது படைத்த கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும்.
ஐயோ உங்க கூட உட்காந்து எப்பா இந்த சொத்து காரியங்கள் இந்த நன்மைகள் வரணும், இந்த வியாதியிலிருந்து உனக்கு சரியாகணும்னு யாருமே உனக்கு முயற்சி செய்யலப்பா, நாங்க தான்ப்பா உனக்கு முயற்சி செய்றோம், நம்மளை தட்டி கொடுக்கிற மாதிரி உள்ளே இருந்தாலும் உள்ளே விஷத்தன்மையோடு தான் காணப்படுவார்கள். ஆனால் நம் இருதயம் பரிசுத்தமா கடவுள் செய்வார்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆயுதம் உனக்காய் கூர்மையாய் ஆக்கப்பட்டது உனக்கு தெரியாது. அப்படித்தான் தாவீது எங்கேயோ ஆடு மேய்த்திருந்த அந்த தாவீதை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? சவுல் ராஜா. இப்ப அரண்மனைக்குள்ள வந்து அவனுக்கு ஒரே ஒரு புகழ அந்த தேவ மனிதனுக்கு அது அப்படியே அந்த ஸ்திரீகள் பாடின பொழுது அதை விட்டுட்டு இவனால கடந்து வர முடியல. இவனுக்கு எரிச்சல் பொங்குது. இந்த ஒரு விஷயத்துக்காக இவனை கொன்னுறணும் தோணுது. ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறார் சவுல், பையன் ஸ்தானத்தில் இருக்கிறார் தாவீது. அதுவும் எப்படி வசனம் சொல்லுது தெரியுமா? ஈட்டிய பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். அவர் சுரமண்டலத்தை எடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து தேவனை துதிக்கும் பொழுது அந்த ஈட்டியை வச்சு செவுத்தோடு குத்தி அவனை சாவடிச்சு போட்டணும் அப்படின்ற ஒரு எரிச்சல் இந்த சவுலுக்குள் வந்தது 2 முறை என கண்பானவர்களே. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அது உண்மையாகவே அந்த ஈட்டி எய்யப்பட்டது உண்மைதான், போடப்பட்டது உண்மைதான். ஆனா தாவீது அதற்கு விலகி ஓடி போனார் என்று பைபிள் சொல்லுது. அப்போ சவுல் போட்ட அந்த ஈட்டியை இந்த தாவீதினுடைய ஈரலை பிளக்காதபடி கர்த்தர் தப்புவிக்கிறார். தேவன் கூட இருந்ததினால் தப்புவிக்கிறார். இது மட்டும் இல்லைங்க. இந்த 2 முறை இது நடந்ததுக்கு அப்புறமும் 3வது முறை ஒரு வித்தியாசமாய் நடக்குது. தேசத்துல யுத்தம் நடந்தது. பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு யுத்தம். இதுல தாவீது பெலிஸ்தியர்களை தோற்கடிச்சிட்டார். பெலிஸ்தியர்கள் முறிந்து தாவீதுக்கு முன்பதாய் சேனைக்கு முன்பதாய் ஓடி போனார்கள். இந்த செய்தியும் சவுல் ராஜாவுடைய காதுக்கு போகுது. இது போகும் பொழுதும் மறுபடியும் சவுல் என்ன பண்றாரு தெரியுமா? அரண்மனையில் உட்கார்ந்து சுரமண்டலத்தை எடுத்து தேவனை துதித்து பொல்லாத ஆவி இவனை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி துதித்து கொண்டிருக்கும் பொழுது திரும்பவும் ஈட்டியை கையிலே பிடித்து செவரோடு உருவ குத்தி சாகடிக்கணும்ன்ற எண்ணம் சவுலுக்கு திரும்பவும் 3வது முறை வந்தது. அதே நடந்தது. அவன் தூக்கி போட்டா அந்த ஆயுதம் மேல படாதபடி கர்த்தர் அவனை தப்புவிக்க பண்ணினார். தாவீது ஓடி போனார் என கண்பானவர்களே. இது மட்டும் இல்லை, சவுளுடைய மகள் மீகாலை இந்த தாவீதுக்கு மனைவியாய் சவுல் கொடுக்கிறார். அப்போ இந்த மனைவி மீகாலுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா அப்பா நம்மளுடைய புருஷனை கொல்ல நினைக்கிறாருன்னு சொல்லி ஒரு செய்தி அவ காதுக்கு வருது. அதனால தாம் வீட்டு அரண்மனையிலிருந்து ஜன்னல் வழியாய் தாவீதை காப்பாத்துறாள் இந்த மீகால். இப்போ அரண்மனையில இருந்து சவுல் ராஜாவுடைய ஆட்கள் வராங்க. தாவீது எங்கன்னா அவர் உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னும் போது அவன் படுத்திருக்கிறானா அவனை அப்படியே கொண்டு வாங்க, அவனை கொல்லணும் அப்படின்னு சவுல் நினைக்கிறாப்ல. ஆனா பின்னர் இவர் மீகாலால் காப்பாற்றப்பட்டார் என்று சொல்லி தம் மகளை கடிந்து கொள்ளுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒண்ணுமே செய்யலைங்க தாவீது. இத்தனை முறை ஈட்டிய வச்சு கொண்டு நாசமாக்கணும்ன்ற ஒரு யுத்தம் நடந்தது. ஆனா நடந்த முடிவு என்ன தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேல் 31:4. சவுலுடைய முடிவை அங்கே பாருங்கள். தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாத படிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றார். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தார். நல்ல கவனிங்க, யார் மேல யார் விழுறா? ஒரு ஈட்டியை எடுத்து சவுல் என்ன பண்றாப்ல, அதுல போய் சாய்ந்து அவனை குத்தி கொண்டு அவன் என்ன பண்றானா மரணத்தை தேடிக்கொள்ளுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஈட்டியை எடுத்தது யாரு? அவன் முடிவு எப்படியா வச்சு?
ஈட்டியை எடுத்து தாவீதை கொல்லணும்னு நினைச்ச சவுல் அதே கையில இருக்கிற ஈட்டியினால் அவரே போய் நட்டு அதுல பாய்ந்து செத்து போறாப்ல. இதனாலதான் இயேசு சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் தான் சாவான். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க கெத்சமேன் என்கிற இடத்துல வந்த பொழுது பேதுரு டக்குன்னு இறங்கி மல்குசுடைய காதனை பண்றாரு, வெட்டுறாரு. தேவன் என்ன சொல்றார், உன் பட்டயத்தை உரல்ல போடு, எடுத்து உள்ள வை. பட்டயத்தை எடுத்த பட்டயத்தினாலதான் உனக்கு ஆபத்து சொன்னாரு. ஏன் தேவன் ஏன் சொன்னார்? ஆனா சவுல் தாவீதை ஈட்டியிலே குத்தணும் சாகடிக்கணும் நினைச்சாப்ல. ஆனா ஒரு முறை கூட தாவீது ஈட்டிய கொஞ்சம் யோசிங்க, சவுலை விட பெரியவன் கோலியாத். அந்த தாவீது கோலியாத் என்கிற பராக்கிரமன போட்டியிட்டு ஜெயிக்கிறார் யுத்தத்துல. இந்த சவுல் ராஜா எம்மாத்திரம் திருப்பி அடிச்சிருக்க. ஆனால் தாவீது திரும்ப சவுலை எதிர்கொள்ளவே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கார். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் எழும்புறாங்கன்னு தெரியுது, நமக்கு விரோதமாய் செயல்படுறாங்கன்னு தெரியுது. நம்ம பிசினஸ்க்கு, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்மளுடைய நன்மைக்கு விரோதமாய், நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் செயல்படுறாங்கன்னு தெரியுது. ஆனா விலகி ஓடினது என்னதுன்னா, கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு விட்டுறதற்குரிய கணக்கு அதுதான். தேவன் பார்த்து கொள்ளும்னா அவர் பார்த்து கொள்ளுவார். ஈட்டிய தாவீது கொள்ள எடுத்த சவுல் ஈட்டியினாலே அவனுக்கு முடிவு வந்தது. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீ சும்மா இரு, ரட்சிப்பு அவருடையது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனோடு கூட கர்த்தர் இருந்தால் போடப்பட்ட ஆயுதம் வாய்க்காது. அன்பானவர்களே, அது சத்துருக்கள் வசமே திரும்பும். ஜெபிக்கின்ற தாசனோடு கூட கர்த்தர் இருப்பார். எத்தனை பேரோடு தேவன் பேசுகிறார்? கடைசியாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது அவர் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினார். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டேன். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றார். அதற்கு அவர், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார். இங்க பாருங்க அன்பானவர்களே, பைபிளை கீழே வைங்க. சீரிய ராஜாவுடைய இராணுவம் யாருக்கு விரோதமாய் வருகிறது என்றால், ஜெபிக்கின்ற எலிசாவுக்கு விரோதமாய் சீரிய ராஜாவின் இராணுவ படை எலிசாவை கொன்று போடும்படி வந்தது, பிடித்து சிறையாக்கும்படி வந்தது. இப்போ இந்த சீரிய ராஜாவுக்கு செய்தி போகுது, தோத்தான் என்கிற ஒரு இடத்துல இந்த எலிசா இருக்கிறார் என்கிற செய்தி போகுது. இந்த தோத்தான் என்கிற இடத்தின் செய்தியை கேட்ட உடனே ஒரு பெரிய குதிரை படைய சீரிய ராஜா எலிசாவுக்கு விரோதமாய் அனுப்புகிறான். குதிரைகள் வருது, ரதங்கள் வருது, பலத்த இராணுவம் வருது. யாரை பிடிக்க? ஒரே ஒரு மனுஷனை பிடிக்க ஒரு பெரிய இராணுவ படை வருது. குதிரைகள் வருது, ரதங்கள் வருது. சீரியா மற்ற தேசத்தினுடைய ராஜாவே விரோதமா நிற்கிறான். யாருக்கு விரோதமா? எலிசாவுக்கு விரோதமா. எலிசா எந்த தவறும் பண்ணல. தேவனோடு கூட இருக்கிற, ஜெபிக்கிற, உறவாடுகிற ஒரு தேவ மனிதன், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? எலிசாவை சூழ்ந்து இருக்கிற அந்த பட்டணத்தை முழுவதும் இந்த தோத்தான் என்கிற இடத்துல சீரிய ராஜானுடைய படை முழுவதும் சூழ்ந்து விட்டது. நல்லா கவனிங்க.
இரவு நேரத்தில் எல்லாரும் வந்து அமுக்கமாக வந்து எப்படியாவது இந்த எலிசாவை கொன்று போடணும், பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து இரவு நேரத்தில் ஜாம நேரத்தில் வந்து வளைத்து கொண்டாங்க பட்டணத்தை. இப்போ காலையில் விடியுது. காலையில் விடிந்தா இந்த கேயாசி இருக்க வேண்டிய வேலைக்காரன் பொறுப்பிலிருந்து எலிசா அவரை நீக்கி விட்டார், ஊழியத்திலிருந்து துரத்தி விட்டார். அதனால இன்னொரு நல்ல ஒரு நீதிமானாகிய துணை ஒரு வேலையாளை, ஒரு சீஷத்துக்குள்ளே நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு வேலையாளை இந்த எலிசா வைத்திருந்தார். இப்போ அதிகாலத்தில் இந்த வேலையாள் எழும்பி கதவை திறக்கிறாரு. இந்த வேலைக்கார ஒரு காட்சியை பார்த்து பயந்து நடுங்கி, கையும் வரல காலும் வரல, பெரிய ஒரு அப்படியே ஒரு இருதயமே நிற்கிற மாதிரி ஒரு செய்தி என்ன தெரியுமா? கதவை திறந்தா சீரிய ராஜாவினுடைய ராணுவம் முழுவதும் இவங்களை பிடிக்கும்படி எலிசாவுக்கு விரோதமாய் வந்திருக்குது. பார்த்தா குதிரை நிக்குது, ரதம் நிக்குது, ராணுவம் நிக்குது, கையில ஆயுதம் இருக்கு, சுத்தியும் வளைச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, சுத்தியும் நிக்கிறாங்க. யோசித்து பார்த்தேன், ஒருவேளை நாம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? காலையில் எந்திரிச்சு கதவை திறந்து இப்படி எல்லாம் சுத்து போட்ட உடனே கதவை மூடி போனை எடுத்து, ஐயோ இருக்கிற ஹை அபிஷியல் போலீஸ் ஆபீசர் யாரை பிடிக்கணும், எந்த கமிஷனரை பிடிக்கணும், அது இது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? காலையில் எந்திரிச்சு எப்படியாவது ஆட்களை அனுப்பி யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க, ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. அந்த பதற்றமே ஜெபிக்கிறவர்கிட்ட இல்லவே இருக்காது. அன்பானவர்களே நல்லா கவனிங்க. அந்த வேலைக்காரர் சொல்றாரு, ஐயோ என்ன ஆண்டவனே, நாம என்ன செய்வோம்? நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, டென்ஷன் ஆகி பயப்படுறாரு. இப்போ எலிசாவுடைய வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைய ஜெபிக்கிறவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்றத கத்துக்கோங்க. அப்படியா? பயப்படாத, அவங்களோடு இருக்கிறத விட நம்மளோடு இருக்கிற கூட்டம் அதிகம் அப்படின்றார். சிம்பிள் வேர்ட். நமக்கு கொலை நடுங்கி இருக்கும். நமக்கு விரோதமாய் ஒருத்த எழும்பி அடிக்க நிற்கும் போதே நமக்கு கொலை நடுங்கும். ஆனா ஒரு ராணுவமே நிக்குது. இவர் சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த வேலைக்காரனுடைய கண்கள் இதை பார்க்குது, இவன் கண்களை நீங்க திறந்தருளுங்கன்னு சொல்லி எலிசா ஜெபம் பண்றாரு. தேவன் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்த பொழுது அந்த இருக்கிற மலை சுற்றிலும் இவங்களுக்கு மேலான ஒரு பெரிய கர்த்தரின் சேனையாகிய கூட்டம் அக்னிமயமான குதிரையும் அக்னிமயமான ரதத்தின் மேலும் எலிசாவுக்கு பாதுகாப்பாக 24 மணி நேரமும் காக்கின்ற கர்த்தர் பக்கத்திலேயே இருக்கிறார். இந்த வேலைக்காரன் இதை பார்த்த உடனே, ஆஹா, இந்த கூட்டத்தை விட இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது, என் கண்ணுக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லி சந்தோஷப்படுறார். நடந்தது என்ன தெரியுமா? அப்படியே கதவை திறந்து வெளியே வரார். வெளியே வந்து ஒரு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, என்னை சுத்தி வந்திருக்கிற இந்த ஆயுதங்கள், இந்த மக்கள், இந்த ராணுவம் கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் அப்படின்றார். அப்போ அவங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகி, அப்படின்னா யாரோடு பேசுறதுன்னு தெரியாம ஒருத்தரோடு பேசுறோம், அவங்க போ சொன்னா அந்த டைரக்ஷன்ல போயிடுவாங்க. அதுதான் கண் மயக்கம். இப்போ எலிசா சொல்றாரு, இது வழி இல்லப்பா, நீங்க தேடி வந்த ஆள்லாம் ஏன் பின்னாடி வாங்கப்பா அப்படின்னு சமரியாவுக்கு அழைத்து கொண்டு எலிசா இந்த ராணுவத்தை கொண்டு அப்படியே நடந்து போறாங்க. எங்கன்னா சமரியாவுக்கு. இப்போ இஸ்ரவேலின் ராஜா எலிசாவை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்கிறாரு, தகப்பனே எலிசா, நீ சொல்லும், நான் அவர்களை இப்ப போய் வெட்டி போடுறேன் அப்படின்னு இஸ்ரவேலின் ராஜா எலிசா கிட்ட கேட்கிறாரு. இந்த ராணுவத்தை நான் இப்ப வெட்டி போடுறேன், கண் மயக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது எலிசா சொல்றாரு, வெட்டலாம் கூடாது, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அப்பமும் தண்ணீரையும் கொடுத்து நீ அனுப்பு. அவங்க கொல்ல வந்த ராணுவம், ஆனா அவங்க வந்த வேலையே எதுக்குன்னு தெரியாம சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டாங்க. திரும்ப
அந்த படை அங்கே வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் தேவன் நம்ம வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். பயப்படாதீங்க. அவங்களோடு இருக்கிறவர்கள் நம்மளோடு இருக்கிற பரலோகத்தின் சேனை அதிகம். நம்மளோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். நமக்கு விரோதமாய் 1000 சாத்தான் எழும்பட்டும், அவருடைய ஒரே ஒரு சுவாசத்தினால 1000 சங்காரம் ஆக்கப்படும். அப்படிப்பட்ட பெரிய கர்த்தர் நம்மை சூழ்ந்து நிற்கிறார். அதனாலதான் அவர் சேனைகளின் கர்த்தர். அவருக்கு சேனையே தேவை கிடையாது, அவருக்கு படையே தேவை கிடையாது. அவர் கண்ணை அப்படி அசைச்சார்னா போதும், அந்த சாத்தான் அப்படியே சங்காரமாக்கப்படுவான் ஒரே நிமிஷத்திலே. அதெல்லாம் நமக்காக வைத்திருக்கிறார். நீ வேல்யூபிள்பா, உன்னை நான் எப்படிலாம் பாதுகாக்கிறப்பான்னு தெரியுங்கிறதுக்காக இந்த படை, இந்த காரியங்கள், இந்த தேவ தூதர்கள். அவருக்கு எதுவும் தேவையில்லை என்பானவர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். எத்தனை பேரோடு தேவன் பேசுகிறார். செய்தி முடிச்சிட்டேன். சவுல் என்கிற ஒத்த ஆளு தாவீதை பயமுடுத்தினது போல இன்னைக்கு அந்த ஒரு மனுஷனால பயப்படுறியா? இல்ல சீரிய ராணுவம் என்கிற எலிசாவுக்கு விரோதமாக எழும்பி பயத்தை கிளப்பணும் நினைச்ச சீரிய ராணுவத்தை போல பெரிய கூட்டம் உன்னை வளைந்து உன் ஆயுதத்தை உன்னை உடைத்து உன்னை நிர்மூலமாக்குறதுக்காக நீ பயப்படுறியா? ஒத்த மனுஷனை நினைத்து பயப்படுறியா? இல்ல ஒரு கூட்டம் எழும்பிருக்கும் நீ பயப்படுறியா? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மளோடு இருக்கிறார். எப்பயுமே நினைங்க, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எந்த ஆயுதமும் எனக்கு வாய்க்காது. சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசிங்க. எந்த ஆயுதமும் வாய்க்காது எனக்கு விரோதமாய். சொல்லுங்க பார்க்கலாம், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் சந்ததிக்கு விரோதமாய், என் தொழிலுக்கு விரோதமாய், என் பிசினஸுக்கு விரோதமாய், எனக்கு வர வேண்டிய நன்மைக்கு விரோதமாய், நான் சுதந்திரிக்க வேண்டியதற்கு விரோதமாய், நான் அனுபவிக்க வேண்டியதற்கு விரோதமாய், என் ஆயுசுக்கு விரோதமாய் செயல்படுகிற அத்தனை ஆயுதங்களும் என் பட்சத்தில் இருக்கிற கர்த்தரால் ஒன்றுமில்லாமல் போகும். எல்லாம் தலைக்கு மேலே பலமாய் கையை தட்டி நான் சொல்றேங்க, ஓடி ஒளிவதற்காக எலிசா தோத்தான் என்கிற ஒரு இடத்திற்குள் போகவில்லை. கர்த்தருடைய சேனை அங்கே இறங்கும் என்று முன் அறிவித்ததினால் அவர் போனார். எலிசாவை பிடிக்க இப்படியாய் வருவார்கள் என்பது எலிசாவுக்கு நல்லா தெரியும். தேவன் அதை முன்கூட்டமே சொல்லி இருந்ததினால் அவர் பயப்படாமல் இருந்தார். தேவன் உங்களுக்கும் முன் சொல்லுகிறார். வரப்போற எழும்ப போற காரியம் ஆயுதத்தை கண்டு சற்றும் பயப்படாத. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் அது வாய்க்காமல் போகும்.